நம்ம உடம்புக்கு தேவையான பொட்டாசியம், மக்னீசியம், இரும்பு சத்து, கருப்பை வீக்கத்தெல்லாம் குறைக்கிற சக்தி, கருப்பை கோளாறுகளை நீக்கிற சக்தி, இது எல்லாமே வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளுக்கெல்லாம் உண்டு. இந்த எள்ளை நம்ம துவையில் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இதை எப்படி அரைக்கலாம் அப்படின்னாக்கா, 2 ஸ்பூன் கருப்பு எள், 3 ஸ்பூன் வெள்ளை எள், ஒரு கை பிடிச்சப்படி இந்த உடச்ச கடலை, அதுக்கப்புறம் மிளகா, கொஞ்சோண்டு துளி உண்டு இஞ்சி, அதெல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா எள்ளை எல்லாத்தையும் நல்லா வறுத்துண்டுட்டு, அதோட கொஞ்சோண்டு அந்த உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் இந்த இஞ்சி, மிளகா எல்லாத்தையும் நல்லா வறுத்துண்டுட்டு, கொஞ்சமாக புளியை போட்டு, கொஞ்சம் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா இது எள்ளு துவையல் அப்படின்னு பேர். இந்த எள்ளு துவையல் கருப்பை கோளாறுகளெல்லாம் சரிப்படுத்தும், கர்ப்பப்பை வீக்கமெல்லாம் குறைக்கும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருது, இல்லை வரவே இல்லை, இல்லை மாதத்தில் 2 தடவை 3 தடவை வருது, இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கும். பெண்களுக்கு இடுப்பு பலம், கை கால் பலமெல்லாம் கொடுக்கும். வயசானவர்களுக்கும் இது ரொம்ப நல்ல ஜீரண சக்தியெல்லாம் கொடுக்கும். ஆண்களுக்கும் இது நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம், உடம்புக்கு தேவையான ஒரு சக்தி எல்லாத்தையும் இந்த எள்ளு துவையல் கொடுக்கும். இந்த எள்ளு துவையலை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை, ஒரு மாதத்தில் ஒரு 8 முறை பண்ணி சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஆரோக்கியம், கண் பார்வை, தலைமுடி நல்லா வளருது, மூஞ்சியில் இருக்கிற பிம்பிள்ஸு, மூஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வரன்னு போடல சில பேர் மூஞ்சி அந்த மாதிரி இல்லாத நல்லா ஆகிறதில்ல இந்த எள்ளு தொகையில் நமக்கு பண்ணி கொடுக்கும். இதை பண்ணி சாப்பிட்டு பயனடையலாமா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. என்னோடய பதிவுகள் எல்லாத்தையும் எல்லோரும் நல்லா பார்க்குறங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேங்க. ஆனால் ஒரு சில பேர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க மறந்து போயிருங்க. எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.